அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு தமிழகத்திலே பெரும்பான்மையான சமூகம். எப்படி பெரும்பான்மையான சமூகம்னா 1,25,00,000 பேர் தமிழகத்தில் வாழ்கிறோம். அதில் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் 90 லட்சம் பேர். வரலாற்று ரீதியாக பார்த்தோம் சொன்னா பேரரசர் பெரும்பிடுக முத்தரையருடைய 1350வது சதய விழா பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். பேரரசருடைய வயதை சொன்னோம்னு சொன்னா இந்த சமூகத்தினுடைய 1000 கால வரலாறு தெரியும். இப்படி வரலாற்று ரீதியா மக்கள் தொகை ரீதியா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முத்தரையர் சமூகத்தை தமிழகத்துல பலம் வாய்ந்தவர்கள், தமிழக அரசியலை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் அப்படியான ஒரு சூழலுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா மாநாடு மட்டும்தான் இந்த சமூகத்தை பெரும்பான்மையானவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்க பயன்படும். யாரெல்லாம் மாநாடு போட்டு பெரும் கூட்டத்தை காட்டுகிறார்களோ அவர்களை பார்த்து மட்டும்தான் தமிழக அரசியல்வாதிகள் அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுக்கிறார்கள், அவர்களை கூட்டணியில வைத்துக் கொடுக்கிறார்கள். ஆகையால் நாமும் வருடத்திற்கு ஒரு முறை மாநாடு என்கிற பெயரில் பெரும் கூட்டத்தை கூட்ட வேண்டும். வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டில் 5 லட்சம் பேர் கலந்துக்க போறோம். 26க்கு பிறகு முத்தரையர்களுக்கான அரசியல் முத்தரையர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படியான ஒரு சூழலை உருவாக்க நாம் தமிழர் தேசம் கட்சி வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் நடத்துகிற மாநாட்டிலே பங்கேற்று நாமும் பெரும்பான்மையான சமூகம் எங்களுக்கான அரசியலை எங்களிடமே கொடு அப்படின்னு திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் சவால் விடுகிற அறைகோல் விடுகிற நிகழ்வாக இருக்கும். அதில் அனைவருமே கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொண்டு நாங்கள் தான் பெரும்பான்மை, எமக்கான அரசியல் எங்களுக்கு என்று அந்த இடத்துல பேசுவதற்கு தமிழர் தேச கட்சியின் பொறுப்பாளர்களும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் இங்க வந்து நின்னா போதும், மற்ற விஷயங்கள் அவங்க பேசுவாங்க. ஆகிய நீங்க எல்லாம் வருகை தர வேண்டும் என உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.